வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வும் ஆனந்தமும். இப்போ உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான, முக்கியமாக எல்லாராலும் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தெருநாய்களை பற்றி உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பற்றி தான் விலங்குகள் பேரில் ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க ஒரு மாதிரியும், இல்ல தெருநாய்கள கண்டிப்பா வந்துட்டு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சிலரும் 2 பிரிவா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப பரபரப்பான அந்த செய்தி தான் இருக்கு. ஆனா, தினமணி நாளிதழ்ல சொல்லப்போனால் "நாய் படும் பாடு" அப்படிங்கிற தலைப்புல ஒரு அழகான கட்டுரைய வாசிச்சேன். அந்த கட்டுரையில இருக்கிற நிதர்சனத்தையும் நாம புரிஞ்சுக்க வேண்டியதா தான் இருக்கு. பாருங்க, அந்த கட்டுரை இப்படி வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நாடு விடுதலை பெற்று 78 ஆண்டுகள் நிறைவடைய 4 நாட்கள் இருக்கும்போது, உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஒன்று, நம்ம நாட்ல தெருநாய்களின் மீதான வன்மத்தை ஒருபுறமும், வாஞ்சியை இன்னொரு புறமுமாக கொப்பளிக்க வைத்துக்கொண்டு இருக்கிறது. தில்லியிலும் சுற்றியுள்ள புறநகரங்களிலும் திரியும் தெருநாய்களை 8 வாரங்களுக்குள் பிடித்து நிரந்தரமாக பட்டியல அடைக்கணும். இதற்கு தேவையான இடவசதிகளை செய்ய வேண்டும். நிர்வாகம் எனக்கென்ன என்று கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்றும் தில்லி அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உச்சநீதிமன்றம் கராராக குறிப்பிட்டு இருக்கிறது. தெருநாய் கடிக்கு சிறார்களும் குழந்தைகளும் ஆளாவதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த பிரச்சனையை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. நீதிமன்றத்தின் முடிவை அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் வழிமொழிந்து இருக்காரு. இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையிலும் சென்டிமெண்ட்டுகளுக்கு வேலை இல்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. நாம இங்க முக்கியமாக நோக்க வேண்டிய ஒரு விஷயம். நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் 10,000க்கும் அதிகமானவர்கள் நாய்களால் கடுபடுகின்றார்கள். நாட்டின் தலைநகர் டில்லியில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் 30,000 பேர் நாய்களால் கடிபடுகிறார்கள். வெறிநாய்க்கடியால் நேரிடும் ரேபிஸ் பாதிப்பு காரணமாக எண்ணற்றவர்கள் மரணத்தையும் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் துல்லியமான கணக்கு வழக்கு எங்கேயும் இல்லை. நம் அரசின் கணக்கின்படி 2022இல் நாடு முழுவதும் நாய்க்கடியால் ரேபிஸ் தொற்று நேரிட்ட மரணங்களின் எண்ணிக்கை மட்டும் 21 மட்டுமே. ஆனால் இந்த எண்ணிக்கை சரியானதாக இருக்க முடியாது அப்படிங்கிற சின்ன குழந்தைக்கு கூட அந்த விஷயம் தெரியும். அரசு தரவுகளையும் பிற வட்டார தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு இதே 2022ஆம் ஆண்டில் இந்தியாவில் ரேபிஸால் 305 பேர் உயிர் இழந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. ஆனால் உள்ளபடியே இந்தியாவில் 2022இல் ரேபிஸ் காரணமாக 18,000 20,000 பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம் என்றும் அதே அமைப்பு மதிப்பிடுது. நமக்கு கிடைக்கிற கால்நடைகள் துறை அமைச்சக தகவலின்படி 2022, 2023, 2024 ஆண்டுகளில் நாட்டிலேயே அதிகளவாக மகாராஷ்டிரத்தில் 13.5 லட்சம் பேர் நாய் கடிபட்டிருக்கிறார்கள். 2ஆம் இடம் தமிழ்நாட்டுக்கு 12.9 லட்சம். நாடு முழுவதுமாக இந்த 3 ஆண்டுகளில் 89.5 லட்சம் பேர் நாய்களால் கடிபட்டு இருக்கிறார்கள். ஆனால் ரேபிஸ் பலி 125ன்னு சொல்றாங்க. தெருநாய்களின் எண்ணிக்கை 2019ஆம் ஆண்டு கணக்குப்படி உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்குது, 20.6 லட்சம். ஒடிசாவில் அதுக்கடுத்து ஒடிசா இருக்குது, 17.3 லட்சம். அதற்கப்புறம் மகாராஷ்டிரம் 12.8 லட்சம். நல்ல வேளையாக இந்த பட்டியலில் முதல் 5 இடத்துக்குள் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. ஆனால் உண்மையான எண்ணிக்கை என்பது நிச்சயமாக இதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. கடைசியாக 2019இல் தான் நாடு தழுவிய அளவில் விலங்குகள் கணக்கெடுப்பு நடந்திருக்குது. இப்போது 2025ல் இருக்கிறோம். 6 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. தெருநாய்களின் எண்ணிக்கை எவ்வளவு பெருகி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2019 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் தெருநாய்களின் எண்ணிக்கை 4.4 லட்சம் தான். ஆனால் அதே ஆண்டு மாநிலத்தில் 8.3 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஆக ஒவ்வொரு நாயும் குறைந்தபட்சம் 2 பேரை கடித்திருக்க வேண்டும். இப்படித்தான் இருக்கிறது நம் வசம் உள்ள புள்ளி விவரங்கள் எல்லாமே. இப்படியாகப்பட்ட நிலையில ஒரு கணக்கிற்காக எடுத்துக்கொண்டால் வேர்ல்டு அட்லஸ் மற்றும் அரசு தகவல்களின்படி இந்தியாவில் 1.53 கோடி தெருநாய்கள் இருக்கிறது. அதாவது மக்கள் தொகையில் 100 பேருக்கு ஒரு நாய் என்பதை விட சற்று அதிக எண்ணிக்கையில் இருக்குது. நாயோடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது.
உச்சநீதிமன்றம் சொன்னபடியே தெருநாய்களை எல்லாம் பிடித்து பட்டியில் அடைப்பது, பராமரிப்பது என்று முடிவு செய்து செயற்படுத்தினால் நல்லது. தில்லிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? அனைத்து மாநகரங்களிலும், ஏன் மாநிலங்களிலும் அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தானே. நாட்டின் எல்லா பகுதிகளிலும் வசிப்பவர்கள் மக்கள் தானே. எல்லாருடைய உயிர்களும் காக்கப்பட வேண்டியவை தானே. ஆனால் இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கும் 2023ஆம் ஆண்டு விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு விதிகள், 1960ஆம் ஆண்டு விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் போன்றவை காட்டும் வழிமுறைகளுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இவை தொடர்பான எதையும் அவ்வளவு சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது. ஏனெனில் உலகில் வாழும் உரிமை மனிதர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட்டு விடவில்லை. எல்லா உயிர்களுக்கும் வாழும் உரிமை இருக்கிறது. மனிதர்கள் என்பதால் மற்ற உயிர்களை எல்லாம் அழித்தொழித்து விட முடியாது. அவ்வாறு அழித்தொழிக்கவும் கூடாது. நாய்களா மக்களா என்று வந்தால் சந்தேகமே இல்லாமல் பெரும்பாலான மக்கள் எல்லோருமே மக்கள் பக்கம்தான் இருப்பார்கள். ஆனால் அதே வேளையில் நாய்களை கொன்றுதான் மக்களா என்றால் நிச்சயம் யோசிக்கத்தான் செய்வார்கள். ஆக தீவிரமாக சிந்தித்து எல்லாருமாக விவாதித்து இந்த தெருநாய்கள் விஷயத்தில் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய முடிவுகளை எட்ட இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதென்ன தெருநாய்கள்? சென்னையில் பல நேரங்களில் வளர்க்கிற நாய்கள் கடித்தும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே. தெருநாய்களை அப்புறப்படுத்துவதை பலரும் ஒப்புக்கொண்டாலும் கூட எப்படி என்ன செய்ய போகிறார்கள் என்பதில் தொடங்கி என்ன செய்ய முடியும் என்பது வரை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் தலை சுற்றிவிடும் என்பதில் வியப்பில்லை. உச்சநீதிமன்ற உத்தரவை தில்லியிலிருந்து நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தும் பட்சத்தில் நீதிமன்றம் சொல்கிறபடி நாட்டில் உள்ள 1.5 கோடி நாய்களை எங்கே கொண்டு சென்று அடைத்து வைப்பார்கள்? உணவுக்காக அவற்றுக்கு எவ்வளவு செலவழிப்பார்கள்? யார் செலவழிப்பார்கள்? எங்கிருந்து செலவழிப்பார்கள்? இவற்றுக்கெல்லாம் நாடு முழுவதும் எவ்வளவு பணியாளர்கள் இருப்பார்கள்? இந்த நாய்களுக்கு நலக்குறைவு ஏற்பட்டால், இவற்றுக்குள்ளேயே ரேபீஸ் பரவினால், இப்படி ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது. ஒருவேளை நலவாரியம் போல ஏதேனும் அமைப்பார்களோ? இப்படியே இந்த நாய்கள் விஷயத்தை மட்டுமே ஆழ ஆழ மூழ்கி போய் யோசித்து கொண்டே சென்றால், அடடா, என்னவாக கற்பனை வளம் ஊட்டெடுத்து பொங்கி அருவி என பிரவகிக்கிறது. என்னென்ன அற்புதமான யோசனைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. பீகாரில் சிறப்பு முனைப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம், தேர்தல் ஆணையத்தின் மீதான வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள், எத்தனால் கலப்பட பெட்ரோல், ட்ரம்பின் அதிரடி வரியும் அரசின் அடக்கி வாசிப்பும், இராணுவ விமான வீழ்ச்சி எண்களும், பயங்கரவாதமும், ஆபரேஷன் சிந்தூரும் என எத்தனையோ பேசப்பட வேண்டிய பிரச்சனைகள் வரிசை கட்டி கொண்டிருக்க, கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையிலவை என்கிற மாதிரி இப்போது தெருநாய்களை பற்றி நாடே இரண்டுபட்டு விலாவாரியாக விவாதித்து கொண்டிருக்கிறது. நாய்க்கடியிலிருந்து மக்களை காக்க நாய்களை பிடித்து பட்டியல் அடைப்பதும், உணவளிப்பதும், தங்குமிடங்கள் உருவாக்குவதும், பராமரிப்பதும் என எல்லாமே நன்றாக தான் இருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என்ன அப்படியே கொஞ்சம் புதுமை பித்தன் சொன்ன மாதிரி இந்த அரிசி உணவு தின்னும் பிராணிகளை பற்றியும் விசேஷ அக்கறை எடுத்துக்கொண்டு தானாக முன்வந்து ஏதாவது விசாரணை நடத்தி உண்ண உணவுக்கும் இருக்க இடத்துக்கும் நல்ல விமோச்சனத்தை ஏற்படுத்தி தாருங்கள் யுவரானர் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. இந்த மக்களை பற்றி சும்மா கொஞ்சமாக நினைத்து பார்த்தாலே கிறுகிறுவென்றாகி மயக்கமே வந்துவிடும். சரி, எவ்வளவு பேர் இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்றால், வழக்கம் போல இவற்றுக்கும் சரியான தரவுகள் எல்லாம் கிடைப்பதில்லை. நம்மிடம் இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்குகளோ அறத பழசான 10-15 ஆண்டு காலம் கடந்தவை. ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் 2019ஆம் ஆண்டு தரவுகளின்படி இந்தியாவில் 14.5% மக்கள் ஊட்டச்சத்து கிடைக்காதவர்களாக இருக்கிறார்கள். 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளில் 36% பேர் எடை குறைவானவர்கள். 15க்கும் 49க்கும் இடைப்பட்ட வயது பெண்களில் 51.4% பேர் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். யுனிசெஃப் அறிக்கையின்படி 2018இல் 5 வயதுக்கு குறைவான 8.8 லட்சம் குழந்தைகள் பசி பஞ்சத்தால் இறந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 20 கோடிக்கும் அதிகமானோர் பட்டினியாகத்தான் உறங்க செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 7000 இந்தியர்கள் பசியால் உயிரிழக்கிறார்கள். ஆண்டுதோறும் பசி தொடர்பான பிரச்சனைகளால் 25 லட்சம் பேர் இறக்க நேரிடுகிறது. இவையெல்லாம் பல்வேறு அமைப்புகளின் தரவுகளை வைத்துக்கொண்டு ஹிண்ட்ரைஸ் என்கிற தொண்டு நிறுவனம் தருகிற விவரங்கள். ஒருவேளை இவை சற்று அதிகமாக இருப்பதாக தோன்றினாலும் கூட இல்லவே இல்லை என்றெல்லாம் யாராலும் சொல்லிவிட முடியாது. எண்களும் சதவீதங்களும் வேண்டுமானால் சற்று முன்பின்னாக இருக்கலாம். இதே போல தான் நாட்டில் வீடற்றவர்களின் எண்ணிக்கையும் நிலைமையும். 2025ஆம் ஆண்டு கணக்கின்படி நாட்டில் வீடற்றோர்
இருக்க இடமற்றோர், வானமே கூரையாக நடைபாதைகளில், வெட்டவெளிகளில் வசிப்பவர்கள் 17.7 லட்சமாக இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்படுகிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 17 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டாலும், நகர்ப்புறங்களில் வீடற்றவர்களின் எண்ணிக்கை 30 லட்சமாக இருக்கும் என்று மக்கள் அமைப்புகள் தெரிவிக்கிறது. உண்ண உணவுக்கான நிலைமையே இப்படி இருந்தால், உடுத்த உடை நிலைமை எப்படி இருக்கும்? நாட்டை ஆளும் அரசுகளை முன்வந்து வெளிப்படையாக தெரிவிக்காத வரையில் எந்த நாட்டிலும் எந்த நிலவரமும் யாருக்கும் உறுதிப்பட தெரிய போவதில்லை. மாதம் மும்மாறி பொழிகிறது என்றால் பொழிந்ததாக தான் பொருள். முன்னேறி விட்டது என்றால் முன்னேறியதாக தான் அர்த்தம். வேறு வழியே இல்லை. சாமானியர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆதலால் நியாயமானவரை தாங்களாவது தாமாக முன்வந்து இவற்றையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு சரியான தரவுகளை சேகரித்து வெளியீடு செய்து கடிக்கிற இந்த தெருநாய்களுக்கும் மேலான வகையில் 3 வேளை உணவுக்கும், வெயிலில் காய்ந்து மழையில் நனையாதிருக்கவும் இந்த அரிசி உணவு பிராணிகளுக்கும் உத்தரவாதம் பெற்றுத்தர வேண்டும். இதில் மாறுபட்ட 2 கருத்துகளுக்கு இடம் இருக்க வாய்ப்பே இல்லை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு அந்த கட்டுரை முடிஞ்சிருக்கிறது. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லையா? எவ்வளவு விஷயங்கள் நாட்டில் எவ்வளவோ மக்கள் இருக்க இடம் இல்லாமல் பாலத்துக்கு அடியில் தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்ண உணவு இல்லாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவர்களையெல்லாம் ஒரு கணக்கெடுப்புக்கு உட்படுத்தி இவர்களுக்கு அடிப்படையான விஷயங்களை செஞ்சு தர வேணும் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காத அரசாங்கம் இருந்து வல்லரசாக போகிறோம், வல்லரசு ஆகிட்டோம், இல்லை வந்துட்டு மற்ற நாடுகளோட பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்வதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறும் தரவுகள், வெறும் அறிக்கைகள், அதோடு தான் முடியும். ஆனால் அது ஒரு வேளை பசியை கூட போக்க முடியாமல் தெருவில் அலைபவர்களுக்கு அந்த தரவுகள் அந்த பசியை போக்குவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அல்லவா? இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியா போன்ற வளரும் நாடுகள் வளர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆனால் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யாத நாடுகள், மக்கள் பசியால் இப்படி பிரிக்கப்பட்டு இல்லை தங்குவதற்கு ஒரு சிறு இடம் கூட இல்லாமல் இருக்கும் பொழுது, மக்கள் வாழ்வாதாரமே அடிப்படை தேவைக்கு கூட இல்லாமல் இருக்கும் இந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். வல்லரசு ஆகிவிடும் என்று பல பேர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். வல்லரசு தேவையா இல்லையா என்பது இங்கே விஷயமில்லை. எல்லா மக்களும் உணவும் அடிப்படை தேவை. உணவு, உடை, இருக்க இடம், இந்த 3ம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறதா என்பதில் தான் ஒரு அரசாங்கம் பெருமிதம் கொள்ள வேண்டுமே அன்றி இப்படி நாய்களை பற்றி கவலைப்படுவது சரியான ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கும் மேலே மக்களையும் கொஞ்சம் யோசித்து தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த கட்டுரை அமைந்து இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி. இப்படி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை, யோசிக்க வேண்டிய ஒரு கட்டுரையை வாசித்ததில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் அன்பு நேர்களே. நன்றி நேர்களே.